எல்லோருக்கும் வணக்கம். நம்ம செஞ்ச வேலைக்கு வீட்டம்மா நம்மளை அடி வெளுத்து விடணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் சரி பரவாயில்ல, சனி ஞாயிறு அன்னைக்கு ஒரு கறி கஞ்சி விருந்து போடுவோம் அப்படின்ற மாதிரி விருந்து வச்சா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த ஜனவரி மாசத்தினுடைய கடைசி ட்ரேடிங் டே இன்னைக்கு 258 பாயிண்ட் ஏறி இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு மாசத்தினுடைய அளவுல பார்க்கும் பொழுது நிப்டி வீக்கா தான் க்ளோஸ் ஆயிருக்கு, நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு ரெக்கார்ட். தொடர்ந்து 4 மாதமாக கீழே இறங்கிய ஷேர் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல இப்ப இறங்கி இருக்கு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த 2001 தான் இந்த மாதிரி என்ன ஆயிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு முறை தொடர்ந்து 4 முறை இறங்கி இருந்தான் 2001. நீங்க கேட்கலாம், ஏன் 4 முறைக்கு மேல ஏறினது இல்லையா அப்படின்னா, இறங்கியிருக்கான். கிட்டத்தட்ட 8 மாதங்கள் தொடர்ந்து சரிவடைஞ்சிருக்கு ஷேர் மார்க்கெட். ஆனா அது எப்பன்னா 1994. அதே மாதிரி நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க கவனிக்க வேண்டியது, 2020 கோவிட் சமயத்துல மார்க்கெட் விழுந்தப்ப கூட 4 கோடி மக்கள் தான் ஷேர் மார்க்கெட்ல 4 கோடி டிமேட் அக்கௌண்ட் வச்சிருந்தவங்க தான் பாவம் மனசு வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப 2025 ஜனவரி சமயங்களெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 18 கோடி டிமேட் அக்கௌண்ட்டுகளாக நம்மளது மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். சோ இந்த 4 மாசம் தொடர்ந்து இறங்கின வழி யாருக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1994 8 மாசம் இறங்கி இருந்தாலும் பெரிய ஆட்களுக்கு வழி இல்லை. அதே மாதிரி 2020 கோவிட் சமயத்துல ஷேர் மார்க்கெட் இறங்கினப்பவும் 4 கோடி மக்களுக்கு தான் வழி. ஆனா இப்பதான் முதல் முறையாக பல பேர் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 18 கோடி டிமேட் அக்கவுண்டுகள் இருக்கு. இந்த 4 மாச இறக்கம் அப்படின்றது பல பேருடைய போர்ட்போலியோல 30%, 40% அப்படின்றது இறங்கி மிகவும் மன வருத்தத்துக்கு உண்டானது. இப்படி இருக்க போயில தான் வீட்டம்மா அவங்கவுங்க வீட்டம்மா அவங்கவுங்க ஹஸ்பண்டுகளுக்கு கறி விருந்து வச்சது போல அவன் கீழிருந்து கிட்டத்தட்ட 750 பாயிண்ட் ரெக்கவரி ஆகி மார்க்கெட் கடந்த 5 நாள்ல மேல வந்திருக்கு. அப்படி வராம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 750 பாயிண்ட் கீழே இறங்கி 22,000 வந்திருந்தா நம்மளுக்கு கறி கெஞ்சி கிடையாது, எந்திரிச்சுதான் போயிருக்கு நகட்டால. பட் இருந்தாலும் யார் செஞ்ச புண்ணியம் தெரியல. கிட்டத்தட்ட மார்க்கெட் 700 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. நாளைக்கு பட்ஜெட், அதனால நாளைக்கு சனிக்கிழமை உங்களுக்கு விடுமுறையாக இருந்தாலும் நாளைக்கு பட்ஜெட் இருக்கிறதுனால ட்ரேடிங் இருக்கு. இந்த சமயத்துல இன்னைக்கு நிப்டி இண்டிசஸ் NSE எக்ஸ்சேஞ்சினுடைய இண்டிசஸ் எடுத்து பார்க்கும்போது யாருமே நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எல்லாமே ஓரளவுக்கு சுமாரான ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு இண்டிசஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் பல பேர்த்துக்கு சந்தோஷத்தை தான் கொண்டு வந்திருக்கும். எல்லாருமே இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, எப்படி இஸ்ரேல் ஹமாஸ் அப்படின்ற வார் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்புக்கு முன்னாடியே அதை முடிச்சு விட்டாங்களோ, அதே மாதிரி ட்ரம்ப் அவர்கள் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய வாரை நிறுத்தி வைப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல அது சம்பந்தமா எந்த விதமான அறிக்கைகளும் வரல. அதே சமயம் அந்த போர் என்பது ஒரு ஒரு டவுனாகவே மாட்டேங்கிறான். இன்னுமே ஒரு ஃபுல் ஃபோர்ஸ்ல போர் என்பது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில போய்கிட்டு தான் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் வருமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் எது வரல. ஏன்னா அடுத்த ஒரு வாரத்துல பட்ஜெட்னுடைய நியூஸ் முடிஞ்சிடும், ஆர்பிஐனுடைய ரேட் கட்டா அல்லது ரேட்டு பிளாட்டா அப்படின்ற நியூஸும் வந்துடும். ஸோ எல்லா நியூஸும் நடந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு இருக்கிறதுலே பெரிய நியூஸ் என்ன அப்படின்னா, Q3 ரிசல்ட் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் வார் முடியுதா இல்லையா அப்படின்றதா மிகப்பெரிய செய்தியா இருக்கும். ஸோ எல்லாருமே நல்ல செய்தி வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்தடுத்த மாதங்கள்ல இது சம்பந்த அப்டேட் வந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். நண்பர்களே, ட்ரம்ப் அவர்கள்னால நம்ம ஷேர் மார்க்கெட் மட்டும்தான் ஏறல, அதே சமயம் கோல்டு தான் கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இப்ப 10 கிராம் கோல்டு அப்படின்றது 84,790 கிட்டத்தட்ட லைஃப் ஹைக்கே வந்துட்டான். ஒரு காலத்துல நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க, கோல்டு காயின் 10 கிராம் முதல்ல 1 லட்சம் வருமா, இல்ல இந்த பிட்காயின் முதல்ல 1 லட்சம் வருமானா, ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் முதல்ல ஏறினது இந்த பிட்காயின் தான். 1 லட்சம் அப்படின்றத தாண்டிட்டான். அதே மாதிரி கோல்டுமே ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் கீழே இறங்கினாலுமே மறுபடியும் அப்படியே யூட்டர்ன் போட்டு ட்ரம்ப்னுடைய எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஒரு மாசம் அவ்வளவுதானே. சோ ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இறங்கின கோல்டு மறுபடியும் தன்னுடைய லைஃப் ஹை தாண்டி போய்கிட்டு இருக்கான். கூடிய விரைவில் இதுவும் 1 லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா எத்தனையோ பேர் முதலீடு என்பது வேற. யாரா இருந்தாலும் ஒரு சராசரி குடும்பத்துல பார்த்தா 20 பவுன் நகை 10 பவுன் நகை அப்படின்றதெல்லாம்
ரொம்பவுமே சராசரியா வச்சிருப்பாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட் ட்ரேடுறதை விடவும் இந்த கோல்டு வந்து சீக்கிரமாக 10 கிராம் 1 லட்சத்தை தாண்டும் பொழுது இந்தியாக்கே ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டினுடைய சந்தை நிலவரத்தின்படி டாடா டெக்னாலஜிஸ் 1% மேல ஏறி தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கா. ஆனாலும் பாருங்க, இந்த ஷேர் வந்து தொடர்ந்து ஒரு வருஷமாக கீழே இறங்கித்தான் கிடக்கு. இப்போ வரைக்கும் இந்த ஷேரை வச்சிருந்தவங்க எல்லாம் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, ஏதாவது ஒரு நல்ல செய்தி வருமா, அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் ரொம்ப அற்புதமாக பண்ணி பெரிய அளவுல ஏத்தி விடுவாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எந்தவித மாற்றமும் இல்லாமல் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணில அவங்களுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth இல்லாம ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth இல்லாம பட் ப்ராஃபிட் இருக்கு ஆனா பிளாட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுத்திருந்தாங்க. இதனால வந்து அந்த ஷேர் எந்த விதமான ஒரு ட்ரிகர் நியூஸ் அப்படின்றது கிடைக்காம சுமாரா கீழேயே இருந்துகிட்டு இருந்தது. இப்போ இந்த சமயத்துல இந்த ஷேர்ல ஒரு செய்தி என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு சிறிய இடங்கள்ல மட்டும் இந்த ransomware இன்சிடென்ட் அப்படின்றது நடந்திருக்கு. அதனால எங்களுடைய ஐடி சர்வீசஸ் கொஞ்ச நேரம் வந்து டெம்பரரியா டவுன்ல இருந்தது, மறுபடியும் நாங்க ரீஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. இந்த மாதிரி ஏதாவது செய்திகள் வந்தாவது இந்த ஷேரை மேல தூக்கி விடுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க முதலீட்டாளர்கள். ஸோ அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தது ஒரு நியூஸ், நல்ல ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth எல்லாம் சூப்பரா கொடுத்து நல்ல லாபம் வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரி வேற செய்திகள் தான் வருது. ஏன் அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, இந்த சுஸ்லான் ஷேர் அப்படின்ற பிரைஸ் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 நாட்களாக 5% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஏன் ஏறி வந்தான்? அந்த சுஸ்லான் ஷேருடைய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 3 நாட்கள்ல அவங்களுடைய Q3 வந்து நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு இம்பாக்ட் ஆகி தான் இந்த மாதிரி 3% ஏறி வந்தது. அப்ப ஷேர்ஸ் வச்சிருக்கிற எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அவங்களுடைய ஷேர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல Q3 கொடுத்து நம்ம பணத்தை மேல் நோக்கி ஏற்றி விடுமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில டாடா டெக்குக்கு இன்னுமே ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான செய்தி வரல. பட் சமீபத்திய செய்தி அதுல என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட் அப்படின்றதா நடந்திருக்கு. அடுத்த எலெக்ஷன்ல ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, திடீர்னு கட்சியில பாவம் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா பாதி பேர்த்த காணோம் அப்படின்ற மாதிரி அருமையான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கான் இந்த மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய டிசம்பர் குவார்டர்லி ரிசல்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த லாபங்களை விட நல்லா அருமையா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனாலும் அந்த ஷேர் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருசா மேல் நோக்கி ஏறி வரல. சமீபத்திய 2024 மே மாசத்துக்கிட்ட என்ன லோ அப்படின்றது இருந்தானோ அதே லோ கிட்ட வந்து உளுந்திருக்கு, அவனால ஏற முடியல. என்ன காரணம் அப்படின்னா, அந்த கம்பெனியினுடைய பிராண்டிங் ரிலேட்டடான ஒரு கோர்ட் நியூஸ் தான். ஸோ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் இதுக்கு முன்னாடி இருந்தது, அதனால ரொம்ப வீக்கா இருந்தான். இப்போ ஏதாவது அதுல சமரசம் ஏற்படுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க போகையிலையும் ரிசல்ட் நல்லபடியா கொடுத்து எங்களுக்கு உண்டான வாய்ப்பு போச்சு அப்படின்ற மாதிரியும் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில எதிர்காலத்துல ஒரு நல்லது நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். கனவு வேற நிஜம் வேற, சில நேரங்களில் கனவுல நடக்கிறது நிஜத்தில் நடக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த காலத்துல உண்டு. அது மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸை விடவும் அதிகமாக இருந்தால் அந்த கம்பெனி ஒரு அண்டர் வேல்யூட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படின்ற ஷேர்ல சமீபத்தினுடைய வந்த குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும்பொழுது திறமையான ஒரு ரிசல்ட்டாக போன வருஷத்தினுடைய விடவும் லாபம் நல்ல திறமையானதாக கொடுத்திருக்கு. அதே சமயம் அவனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ என்பது கரண்ட் மார்க்கெட் பிரைஸை விடவும் அதிகமா இருக்கு அப்படின்றதா இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருக்கக்கூடிய செய்தி. இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்கினுடைய தற்போதைய விலை சந்தை நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாயில் ஆகிக்கிட்டு இருக்கு, ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வருஷத்தினுடைய ஹை அப்படின்ற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 ரூபாய் வரை போயிருக்கு. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்து மேல் நோக்கி ஏறாதா அப்படின்ற மாதிரி தான் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஆண்டவனை பார்த்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இவங்க கொடுத்திருக்கக்கூடிய Q3 ரிசல்ட் என்பதும் சரி, இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ என்பதும் சரி, அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஷேர் வாய்ப்பு கொடுத்து மேலே போகுதா அல்லது வாய்ப்பு இல்லாமல் கீழே வருதா அப்படின்றது ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா தான் தெரிய வரும். இந்த உலகமே என் கையில தான் அப்படின்ற மாதிரி நம்ம நாட்டில் வந்து மிக அதிகமாக விற்கக்கூடிய மொபைல் போன்ஸ் எது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே? கிட்டத்தட்ட 40%. 100 போன் வித்தாங்கன்னா கிட்டத்தட்ட 40 போன் யாரு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா இந்த சாம்சங் மற்றும் விவோ ரிலேட்டடான பிராண்டுகள் தான்.
இதுல ஒரு ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொபைல் போன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு வந்துட்டாவே நம்மளுக்கு இந்த டிக்சன் அப்படின்ற கம்பெனி தான் எல்லாத்துக்கும் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஏன்னா அவங்க அதுல மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சரா இருக்காங்க. அவங்க வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல பல்வேறு பிராண்டுகளுக்கு மேனுஃபேக்சரிங் அப்படின்றது பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யார் லீடிங்ல இருந்தாலும் அதுக்கு பின்னாடி டிக்சன் அப்படின்றது இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அதை வச்சுக்கிட்டு தான் ரொம்ப காலமாக மேல் நோக்கி ஏறி வந்தது அந்த பங்கு. சும்மா சாதாரணமாகலாம் சொல்ல முடியாது. வெறும் 40 கோடி லாபத்திலிருந்து கிட்டத்தட்ட 400 கோடியாக செப்டம்பர் குவார்டர் வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி. பட் இந்த டிசம்பர் குவார்டர்ல அவனுடைய லாபம் என்பது தொய்வேற்று பெற்றது. அதாவது நல்ல ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth இருந்தது. இப்போ அவனுடைய ஏர்னிங்ஸ் growth என்பது இப்போதைக்கு இல்லை. இனி அடுத்த Q4ல என்ன ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு அந்த ஷேர் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய இயர் ஹைல இருந்து கொஞ்சோண்டு இறங்கி வந்திருக்கு. பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படின்ற மாதிரி இந்த வேர்ல்பூல் ஷேர் நேத்து கூட பாவம் 20% பக்கம் இறங்கினான். இன்னைக்கு எடுத்து பார்த்தாக்க மொத்தமா கடந்த 5 நாட்கள்ல பார்க்கும்பொழுது 27% இறங்கியிருக்கா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்தே இந்த செய்திகள்லாம் வந்துட்டாலும் அவங்களுடைய ப்ரொமோட்டர் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் செல் பண்ணுவாங்க அப்படின்ற செய்தி நேத்தே ஒரு 20% இறங்கினாலும் இன்னுமே ஸ்டாக் மார்க்கெட்னால அந்த நியூஸ் அப்சர்வ் பண்ணி முடிக்க முடியல. அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு 10% காலி. இன்னைக்கு ஏறின மார்க்கெட்ல இந்த மாதிரி இறங்கி மனசை கஷ்டப்படுத்துறவங்க நிறைய இருக்காங்க. இந்த பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு கூட ஒரு ஷேர், அது தற்போதைய நிலைமையில எங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய செய்தி என்னன்னா 52 வீக் லோ அப்படின்றதுல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பிரைஸ் எந்த பிரைஸ்னா 2024 ஆரம்ப கட்டத்தில் இருந்த பிரைஸுக்கு இப்ப கீழே வந்து விழுந்திருக்கான். இடையில அவன் பண்ண ஒரே ஜிம்னாஸ்டிக் வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலீட்டாளர்களை குஷிப்படுத்தும் விதமாக கிட்டத்தட்ட 300 வரைக்கும் போன பங்கு பாவம் இப்ப 210ல படுத்து கிடக்கு. அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த ஷேருடைய விலை என்ன ஆகுது அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த நியூஸ்களை பார்க்கும் பொழுதுதான் தெரிய வரும். இப்போதைய நிலவரத்தின்படி யாராவது கண்ணை மூடிக்கிட்டு ஷேர் மார்க்கெட்ல சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கை தூக்க சொன்னாக்க பல பேர் தூக்க மாட்டாங்க. என்ன காரணம், பல ஷேர்கள் கீழே இறங்கி கிடக்கு. ஆனா இந்த சமயத்திலையும் 52 வீக் ஹை, அதாவது இந்த ஒரு வருஷத்தினுடைய உச்சத்தை தொட்ட பங்குகள் அப்படின்லாம் நியூஸ் எடுத்து பார்த்தோம்னா, அந்த நியூஸ்ல இந்த ஜேகே சமெண்ட் அப்படின்ற போன்ற பங்குகள் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஷேர் மார்க்கெட்ல மார்க்கெட் ரிஸ்க் என்பது எப்பவும் இருக்கு. அதே சமயத்துல ஏதாவது சில பங்குகள் மார்க்கெட்டுக்கு எகெயின்ஸ்டாக மேல் நோக்கி ஏறி வந்து சந்தோஷத்தை படுத்தக்கூடிய பங்குகளும் இருக்கு அப்படின்றதா இதனுடைய நிலவரம். இந்த ஜேகே சிமெண்ட் பல முறை இந்த இடத்துல மேல வந்துட்டு கொஞ்சோண்டு கீழே வந்திருக்கு. இந்த மாதிரி மறுபடியும் கீழே இறங்கி புது முதலீட்டாளர்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கீழே கொடுப்பானா இல்ல என்ன அப்படின்றது அடுத்து சில மாதங்கள் கழித்து தான் அந்த செய்தி என்ன அப்படின்றது தெரிய வரும். இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு ஷேர் அவன் ஐபிஓ வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அவனுடைய எக்ஸ்பான்ஷன் பிளானை சொன்னதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி மேல் நோக்கி நல்லா டபுளே ஆச்சு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துல இடையில பாத்தீங்கன்னா 146 வரைக்கும் ஒரு காலத்துல போயிருக்கு ஆகஸ்ட் மாசம். அதுக்கப்புறம் மறுபடியும் அதனுடைய விலை சரிஞ்சிருக்கு. இந்த விலையும் ஐபிஓட பிரைஸும் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சோ ஓலா எலக்ட்ரிக் அப்படின்றது வரும்போது அதனுடைய ஐபிஓ பிரைஸ் 76ஆக இருந்தது. இப்ப இன்றைய பிரைஸும் அதே 76ஆக இருக்கு. சோ இந்த ஷேர்ல என்ன ஒரு செய்தி அப்படின்னா, அவன் ஐபிஓ கொடுக்கும்போது என்ன ரேட்டோ அந்த ரேட்ல தான் சில மாதங்கள் கழித்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இடையில அவன் பண்ண ஜிம்னாஸ்டிக் வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திடீர்னு 140 வரைக்கும் போயிட்டு வந்தா அவன் பண்ண ஒரு நல்ல வேலை அந்த முதலீட்டாளர்களுக்கு. ஆண்டவா கருப்புராயா எப்படியாவது எங்க பங்கு எல்லாம் மேலே ஏத்தி விடு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுல ரொம்பவுமே ஸ்பெஷல் பூஜை பண்றவங்க தான் இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ். ஏன்னா அது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கம்பெனி இருந்தாலும் அதுக்கு என்ன ஒரு சமீபத்தினுடைய செய்திகள் வந்ததுன்னா, இவங்களுக்கு காம்படிஷன் அதிகமாகுது அப்படின்ற ஒரு காரணத்தினால பல வருடங்களாக 2-3 வருடங்களாக இருந்த முக்கியமான லோக்களை உடைச்சு இப்ப கீழே போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த ஷேர்ல ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் ரிலேட்டடான க்ரூட் ஆயில் அப்படின்றதெல்லாம் விலை ஸ்திரத்தன்மையாக இருக்கு. அதுல எதுவும் பெருசா மூவ்மெண்ட் இல்லாம ஒரு பிளாட்டா இருக்கு. அது போன்ற நிகழ்வுகளையும் எடுத்துக்கிட்டு பிளஸ் இவன் இன்னும் Q3 ரிசல்ட் அப்படின்றது கொடுக்கல. அது வந்து எக்ஸ்பெக்டட் 4th February வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்படி வரும் பொழுது இந்த ஷேருக்கு ஏதாவது சந்தோஷம் வருமா அப்படின்ற மாதிரி மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் இல்ல, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் கூட ஒரு ஷேர் ஏதாவது ஒரு சக்தி மிகுந்த பிஸ்கட்டா கொடுத்து இந்த ஷேரை ஏதாவது தூக்கி விடுவாங்களா அப்படின்ற மாதிரி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய ஷேர் Q3 ரிசல்ட்னால இம்பாக்ட் ஆகி அதாவது பாசிட்டிவ் மொமெண்டம் வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பட் ஜென்ரல் மார்க்கெட்டினுடைய எக்ஸ்பெக்டேஷன் பட்ஜெட் தான் ஃபோக்கஸாக இருக்கு. நாளைக்கு பட்ஜெட்டினுடைய முடிவுகள் நம்மளுக்கு சாதகமாக இருந்து சில நாட்களுக்கு முன்னாடி இருந்த உச்சம் 24,000, அதுக்கு முன்னாடி இருந்த உச்சம் ஒரு 25,000 அப்படின்ற மாதிரி நிப்டி மேல் நோக்கி அடுத்தடுத்த வாரங்கள்ல ஏறி வந்துச்சுன்னா சந்தோஷம் அப்படின்றது வரும். அப்படி இல்லைன்னா எல்லாத்துக்கும் நேரம் பழகி போயிருக்கும். 4 மாதமாக இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய நிப்டி இனி 5வது மாதமாக ஏறினா என்ன இறங்கினா எங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி பல்வேறு மனநிலைமைக்கு போயிடுவாங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.